I am Shalini, dear 12th standard accountancy students, first chapter, 7th sum. 7th sum என்ன சொல்லிருக்காங்கன்னா, on 1st April 2018, Subha started her business with a capital 1,20,000. இது என்ன capital அப்படின்னா, start பண்ணதுனால இது opening capital. She didn't maintain proper books of accounts. So book of account ஒழுங்கா maintain பண்ணல. So the following particulars were available சொல்லிட்டு சில informations கொடுத்திருக்காங்க. Bank overdraft, debtors, asset கொடுத்திருக்காங்க, liability கொடுத்திருக்காங்க அவங்க bookல. So during the year she withdrew 30,000 for this personal use. அதாவது drawings. Personal useனா என்னன்னா ஒரு ஓனர் தன்னுடைய கம்பெனில இருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை தன்னுடைய சொந்த செலவுக்காக எடுத்துட்டாருன்னா அதுக்கு பேரு drawings. Okay. She introduced further capital 40,000. That is an additional capital. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, calculate her profit or loss. Profit or loss கண்டுபிடிக்கும் போது closing capital நமக்கு வேணும். Closing capital bookல உங்களுடைய சம்மல கொடுக்கல. அதனால we have to find out the closing capital. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், statement of affairs, as on statement of affairs as on 31st March 2019. இப்போ இதுல வந்து ரெண்டா நம்ம ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஜஸ்ட் லைக் a பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டல் எல்லாம் கொடுத்துருவாங்க, இந்த கேபிட்டல் கொடுக்காததுனால அதுக்கு பேரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகே, இப்போ இதுல வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், liabilities, amount, then asset, amount. ஓகே, இப்போ so இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். க்ளோசிங் கேபிட்டல் இல்லைன்னா நமக்கு ப்ராஃபிட்டா லாஸா கண்டுபிடிக்க முடியும். ஓகே, தென் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, பேங்க் ஓவர் டிராஃப்ட் 50,000. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் பேங்க் ஓவர் டிராஃப்ட்? நம்மளுடைய அமௌண்ட்டுக்கு அதிகமா பேங்க்ல இருந்து எந்த அஷூரன்ஸ் செக்யூரிட்டி எதுவுமே கொடுக்காம நம்ம பேங்க் நமக்கு பைசா கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் பேங்க் ஓவர் டிராஃப்ட். இது வந்து திருப்பி இஸ் கன்சிடர்ட் அஸ் அ லோன். அதனால நம்ம திருப்பி அந்த பேங்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறோமோ அதை நம்ம திருப்பி பேங்க்குக்கு கொடுக்கணும். ஸோ இட் இஸ் liability. ஓகே, தென் என்ன கொடுத்துருக்காங்க, கிரெடிட்டர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் ஆர் கிரெடிட்டர்ஸ் போத் ஆர் சேம். சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ, சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 90,000. பேங்க் ஓவர் டிராஃப்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 50,000. அதுக்கப்புறம் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் இன் ஹேண்ட் 60,000. டெப்டார்ஸ் 1,80,000. பில்ஸ் ரிசீவபிள் பிஆர் போட்டாலே தப்பு கிடையாது, அது பில்ஸ் ரிசீவபிள்னு ஃபுல்லா எழுதினாலும் தப்பு கிடையாது. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் 70,000. ஓகே, தென் கம்ப்யூட்டர் இஸ் an asset. ஸோ அசெட் சைடில் எழுதணும், கம்ப்யூட்டர் 30,000. machinery, that is also an asset. machinery 3 lakhs. Then stock in trade or stock, both are same, 1,60,000. creditors நம்ம எழுதிட்டோம், bills payable. bills payable இப்படி போட்டாலும் தப்பு இல்லை, bills payable ஃபுல்லா எழுதினாலும் தப்பு இல்லை, 2,40,000. cash எழுதிட்டோம். இப்போ இங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கு, 2 4 6 8 9 9 கொடுத்துருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 9 கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க, நம்ம 9 எழுதிட்டோம். ஓகே, ஸோ நவ் we have to find out the balancing difference. முன்னாடி இது என்ன செய்யணும், நம்ம டோட்டல் பண்ணணும். எவ்வளோ வருது? 6, 14, 24, 24, 30, மீதி 3, 6, 7, 8, 8 lakhs வருது. 6, 16, 22, 30, 3, 4, 7, 8. ஸோ இங்கே 8 lakhs. ஓகே, 8 lakhsலேருந்து இப்போ நம்மளுக்கு என்ன இந்த டோட்டல் எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். 9, 9, 14, 18, 20, ஸோ இதில் பேலன்சிங் ஃபிகர் இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி இந்த 8 lakhsலேருந்து மைனஸ் பண்ணும்போது we'll get 4,20,000. ஒருக்க செக் பண்ணிடலாமா? இப்போ 9, 14, 18, 20, 2, 4, 6, 6 + 2, 8. ஓகே, 8 lakhs வரும். இந்த பேலன்சிங் ஃபிகர் நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சதுனால நம்ம என்னன்னா you have to calculate the profit or loss. Okay, calculation of profit or loss. profit or loss ஆனது நம்ம கண்டுபிடிக்கணும். க்ளோசிங் கேபிட்டல் நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சோம். இப்போ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம்? 4,20,000. 4,20,000. Add drawings. Add drawings எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,000. ரெண்டு ஆட் பண்ணும்போது 4,50,000 less additional capital additional capital எவ்வளவு கொடுத்திருக்காங்க? further capital is introduced 40,000. 40,000 என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்றோம். so we get adjusted capital 4,10,000. so that is called adjusted capital. so less opening capital less opening capital எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1,20,000. அப்போ adjusted capital ஓட opening capital சின்ன நம்பர். so the adjusted capital is greater than the opening capital. so இதுல இருந்து இங்க மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2,90,000 as a profit. Profit for the year, not any loss. Thank you.